நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார்? இன்றைக்கு திமுக ராஜா. திமுக இந்த 3 ஆண்டு காலமாக இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. நாங்க அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கும் பொழுது இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நான் பல கொடநாடு இருக்கும்போது அம்மா இருக்கும்போது அடிக்கடி பார்க்க வருவோம், கூப்பிடுவாங்க. இந்த மாவட்டத்தை என் சொந்த மாவட்டமாக 2010 நாங்கள் அமைச்சரானோம். நானும் இந்த மாவட்டத்துக்கு புத்திச்சந்திரன் அமைச்சராக வந்தார். அப்போ புத்திச்சந்திரன் கொஞ்சம் லேட்டாக வந்தார். அப்போ வந்தபோது அம்மா அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, நீ மட்டும் இந்த மாவட்டத்தில் அமைச்சர் நினைச்சிக்காத, நீலகிரிக்கு நானும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், நானும் அமைச்சர் முதலமைச்சர் அப்படி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அம்மா அவர்கள். ஆகவே அப்பேற்பட்ட அற்புதமான மாவட்டம் நீலகிரி மாவட்டம், இந்த கூடலூர் தொகுதி. அதுக்கு பின்னால் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் அதே போல அன்பு வைத்திருக்கார். அதனாலதான் நான் பொறுப்பு அமைச்சராக இந்த மாவட்டத்துக்கு இருக்கும் பொழுது இங்கே அடுக்குமாடி குடியிருப்பே இல்லை. கோயம்புத்தூர் நிறைய கட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2009 ஃப்ளட் வந்தது. அப்ப அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சரிவு ஏற்படுத்த வீடு இல்லை, எல்லாம் ரோட்ல குடியிருந்தாங்க. நான் வந்து கலெக்டர் கூப்பிட்டு பேசி அந்த நிதி வாங்கி கொடுத்து அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி கொடுத்து இன்னைக்கு குடியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு அதிகமான சாலைகள் பாலங்கள் ரோடு அகலப்படுத்துறது நீண்ட காலமாக அரசு மருத்துவமனை கேட்டே இருந்தாங்க. கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அரசு மருத்துவமனை கொண்டு வந்தது யார்? எடப்பாடியார். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், நீலகிரி கொண்டு. ஆகவே பார்த்து செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒரு திட்டம். இன்னைக்கு 3 வருஷம் இந்த ஆட்சி முடிச்சுட்டாங்க, எந்த திட்டமே செய்யல. அதே போல இன்னைக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினருங்க திமுக எதுவுமே செய்யல. ஆகவே திமுக எந்த திட்டம் தராம இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அதே போல இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய 37 எம்பிகள் இருந்தாங்க 2014 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வரும்பொழுது அப்ப அமைக்கல. நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கணும். அப்ப கூட சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்க எல்லாம் அடிமை அப்படின்னு பேசுறாங்க. கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வரலைன்னா நாடாளுமன்றத்தை முடக்கின கட்சி நம்முடைய எம்பிகள் 37 எம்பிகள் அண்ணா திமுக. திமுக பாத்தீங்கன்னா நேரடியாக எதிர்க்கிற மாதிரி மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. எந்த திட்டமே கொண்டு வர எதுவுமே செய்யல. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இது திமுக வேட்பாளருக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் ஓடோடி வருவார், கேட்ட திட்டங்களை தருவார், சட்டமன்ற உறுப்பினர் இணைந்து பணியாற்றுவார். சரி, இன்னொரு வேட்பாளர் யாரு? பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இங்க நிற்கிறாங்க வேட்பாளர் முருகன் நிற்கிறான். ஆனா இன்னைக்கு நமக்கு போட்டிக்கு அவங்க வர முடியுமா? வர முடியாது. பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலேயே இல்லை இல்லையா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு ஒரு 3% 4% ஓட்டு வாங்கி இருக்கு. 4% ஓட்டு வாங்கி சரி, இன்னும் அதிகமா அவர் மத்திய அமைச்சராக இருக்கார். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு பொதுவான சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட சரி ஒரு 10% ஓட்டுன்னு வச்சுங்களேன். 10% வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி நமக்கு போட்டிக்கு வரும்? நமக்கு போட்டிக்கு வரவே முடியாது. அதிமுக எப்பேற்பட்ட கட்சி? அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. 17 லட்சம் உறுப்பினராக உருவாக்கி இந்த கட்சிக்கு உருவாக்கி 3 முறை முதலமைச்சராக தலைவர் இருந்தார். அற்புதமான திட்டங்கள் தந்தார். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினராக உருவாக்கி தொடர் முதலமைச்சராக இருந்தாங்க, அதிகமான திட்டங்கள் கொடுத்தார். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 2 கோடி தொண்டர்களை உருவாக்கி மிகப்பெரிய இயக்கமாக உலகத்திலே 7வது இயக்கம், இந்தியாவில் பெரிய இயக்கம், தமிழ்நாட்டில் முதன்மையான இயக்கம் அண்ணா திமுக. நமக்கு பின்னால திமுக எல்லாம். அப்பேற்பட்ட இயக்கத்துடைய வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அண்ணா திமுக வேட்பாளர். கிட்டத்தட்ட 33-35% உள்ள கட்சி, பெரிய கட்சி. நம்முடைய வேட்பாளர் அருமை தம்பி. திமுக எல்லாம் அதுக்கு பின்னாடி தான். எப்படி இவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி போட்டிக்கு வரக்கூடாது? அது போட்டியிலேயே இல்லை. விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதுக்கு ஓட்டு போடும்போது நமக்கு அது கணக்கில் இல்லாம போயிடும். போட்டி அண்ணா திமுக திமுக தான் இல்லையா? ஆகவே இன்றைக்கு அண்ணா திமுக வாக்களித்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க, மத்திய அரசில் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி. இங்க முக்கியமான பிரச்சனை என்ன? கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு எடப்பாடியார் வரும்போது சொன்னார், இந்த செக்ஷன் 17 பிரச்சனை மீண்டும் ஆட்சி அமைந்தால் தீர்க்கப்படும். நம்ம ஆட்சி வரல, எதிர்கட்சி ஆயிட்டோம்.
அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் பொன் ஜெயசீலன் எத்தனை முறை கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். எடப்பாடியார் பேசினார். அதே போல பார்த்தீங்கன்னா இவர் நம்முடைய ஜெயசீலன் பேசினார். எத்தனை முறை நாங்கள்லாம் அதுக்காக வெளிநட பண்ணோம், கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம், எல்லாம் பேசி ஒன்றுமே கண்டுக்கல. அதே போல 15,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லை, அதை பற்றியும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு வீடு இல்லாமல் நிறைய பேர் ரிட்டையர் ஆகி டேண்டிலாம் இருக்காங்கல்ல, ரிட்டையர் ஆகி இன்னைக்கு தனியார் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரிட்டையர் ஆகிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக 2026 எடப்பாடியோடைய ஆட்சி அமையும். அப்போ அமையும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அரசு நிலத்தை எடுத்து கண்டிப்பாக வீடு கட்டி தரப்படும். எந்த மாற்று கருத்து அதை சொல்லிட்டு தொழிலாளருக்கும் செய்யோன்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் செய்வோம். அது மட்டுமல்ல, எந்த திட்டம் வரும்னாலும் அதிமுக தான் கொண்டு வர முடியும். நம்ம எம்எல்ஏ இருந்தாலும் இன்னைக்கு எம்பி ஆகக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும். ஆகவே நீங்கள் எல்லாம் சுழன்று பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே வந்த நிறைய ஈழுவா தீயா மக்கள் இருக்காங்க. 45 ஆண்டுகால பிரச்சனை, 45 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து வைத்தது யார்? எடப்பாடியார். ஆகவே அவங்க நமக்கு விசுவாசமா இருக்காங்க. ஆகவே நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய லோகேஷ் தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, அனைத்து சாலைகள், பாலங்கள் நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். விடுபட்ட திட்டங்களை மீண்டும் கொண்டு வர 26 எடப்பாடி முதலமைச்சர் வருவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அச்சாரமாக இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஆகவே நம்மளும் கூட்டணி கட்சியும் இணைந்து பணியாற்ற வேண்டும். கூட்டணி கட்சி அரவணைச்சு போகணும். அதிமுக தலைமையில் கூட்டணி அவங்கள ஒன்னா அரவணைச்சு ஒட்டுக்கா கொண்டு போகணும். ஆகவே நம்ம ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் நமக்கு கணக்கில் இல்லை, நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாம் பூத் லெவலில் பணியாற்றணும். பூத் லெவலில் பணியாற்றணும். இது முக்கியமான தேர்தல். திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட தயாரா இல்லை. திமுக எதுவும் செய்யாம மட்டும் இல்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இன்னைக்கு யாருமே நாட்டில் நல்லா இல்லை. எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர், டீச்சர்ஸே இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆகவே இன்னைக்கு மக்கள் யாரும் ஓட்டு போட தயாரா இல்லை. ஆகவே நம்ம இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் தெரியும், கட்சியில் இந்த பதவியெல்லாம் கொடுத்தது அண்ணா திமுக. எம்ஜிஆருடைய காலத்தில் பழைய மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் தெரியும், ஒரு பிரதிநிதி ஒரு வார்டு செயலர் ஆகணும்னாலே கடுமையான போட்டியா இருக்கு. இந்த கட்சியில் ஆயிரக்கெல்லாம் எல்லாமே போட்டி போட்டு வருவாங்க. இன்னைக்கு இத்தனை பதவிகள், ஒன்றிய செயலர், நகர செயலர், சார்பணி செயலாளர்கள், மகளிர் அணி செயலாளர்கள், இன்னைக்கு ஐடிவி, அதே போல பார்த்து கிளை செயலாளர் உட்பட அத்தனை பொறுப்பும் கொடுத்தது எது? அண்ணா திமுக கட்சி. இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். அதே போல உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா 2011 பெரிய கூட்டணியில் நம்ம இருந்தோம். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் கூட்டணி எல்லாம் நம்ம டீசெண்டாக விளைவிக்கலாம், நம்ம கட்சியில் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் உள்ளாட்சியில் வரோம்னு சொல்லி 2011 உள்ளாட்சி தேர்தலில் 1,00,000 பேர்த்த உருவாக்கி பச்சைகள் கையெழுத்து போட வச்சாங்க. மேயரா, தலைவரா, சேர்மனா, இதெல்லாம் போட வச்சாங்க. பஞ்சாயத்து தலைவரா அம்மா அவர்கள் 1,00,000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது தந்தது அண்ணா திமுக. அதே போல கூட்டுறவு சங்கத்தில் திமுக அண்ணா திமுக தான் வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க. 2011 பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 2,00,000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பு கொடுத்தது இந்த கட்சி தான். ஆகவே இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். ஆகவே நமக்கு போட்டி திமுக. இந்த 25 நாட்கள் நீங்க முழுமையா பணியாற்ற வேண்டும். பூத் லெவலில் பணியாற்றணும். பூத்ல பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல நீங்க பணியாற்ற வேண்டும். பூத்ல பணியாற்றும் போது ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு, 350 ஓட்டு குறையக்கூடாது. ஒரு பூத்துல 350 ஓட்டுக்கு மேல நீங்க 500 வாங்கலாம், 600 ஓட்டு வாங்கி கொடுத்தா அதுக்கு வாழ்த்து சொல்றோம், நன்றி சொல்றோம், பாராட்டுறோம். ஆனால் 350 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட ஒரு பூத்துக்கு குறையக்கூடாது. இது நம்முடைய டார்கெட். ஆகவே பொறுப்பாளர் எல்லாம் நீங்க பணியாற்ற வேண்டும். ஒரு பூத்துக்கு நம்ம 17 பேர் போட்டுக்கிறோம், பூத் கமிட்டி, மகளிர் குழு போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம், ஒரு பூத்துக்கு 59 பேர் போட்டுக்கிறோம். அவங்க எல்லாம் முழுமையா பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக இங்கே பொறுப்பாளர் எல்லாம் பணியாற்ற வேண்டும். கூட்டணி கட்சி அரவணைச்சு போக வேண்டும். கண்டிப்பாக வெற்றி நமதே, நாளை நமதே, 40 நமதே. நீலகிரி நாடாளுமன்றம் அதிமுக வெற்றி உறுதி. அப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும். 26 புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்கள், திமுக செய்ய திட்டங்கள் எல்லாம் அத்தனை திட்டங்களும் மீண்டும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி
நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கூறி 85 வயது முதியவர்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாம் வீட்டிலேயே ஓட்டு போடுவாங்க, அதிகாரி போவாங்க. அதுக்கெல்லாம் பிஎல்ஏ ஏஜென்ட் நம்ம எல்லாம் கவனமா பார்த்து அந்த ஹோட்டல் ரெட்டலைக்கு வரும்போது பண்ண வேண்டும் என்று கேட்டு இந்த ஆமா இங்க பாருங்க நிறைய சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா கூடலூர், நடுவட்டம், தேவர் சோலை, பந்தலூர், நெல்லியாலயம் இந்த பகுதியெல்லாம் புதிதாக பேருந்து நிலையம் கேட்டு அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். திமுக பேசிட்டேன். திமுக செய்யாத திட்டங்கள் மீண்டும் செய்வோம் என்று கூறி அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும் கேட்டு லோகேஷ் தமிழ்ச்செல்வனுடைய வெற்றி உங்க கையில் இருக்கு. நீங்க நினைச்சா எல்லாம் முடியும். கண்டிப்பா அதிகமான வாக்கு கூடலூர் தொகுதியிலே சுமார் 50,000 வாக்குகள் அதிகமாக வரணும். நீங்க தான் பொறுப்பு. நன்றி, வணக்கம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.